நமஸ்காரம். நான் சந்திரசேகரன் பேசுறேன். நம்ம காஞ்சி தத்தா யூடியூப் சேனல்லேருந்து நம்ம கூட ஜமதக்னி மாமா வந்திருக்கார். இப்போ வர 7ஆம் தேதி சந்திரகிரகணம் வருது. அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மாமா இப்போ நமக்கு சொல்ல போறார். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். சந்திரகிரகணம் சொல்றாலே அது சந்திரன் வளர்றதும் தேயறதும் சாதாரண விஷயம். அந்த கிரகணம் என்ன ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த சாஸ்திர ரீதி மட்டும் இல்லாம விஞ்ஞான ரீதியாவே அந்த நேரத்துல ஒரு ரேஸ் வருதுங்கிறான், ஒரு கதிர் பயிற்சி வருதுங்கிறான். நம்ம சாஸ்திரத்துல சொல்றதெல்லாம் இப்ப அவ விஞ்ஞானிகளே ஒத்துணுட்டாப்போ அந்த நேரத்துல கர்ப்பிணிகள் வெளியில போகாதேங்கிறான், சாப்பிடாதேங்கிறான், 4 மணி நேரம் வயத்துல ஒண்ணு இருக்க கூடாதுங்கிறான். நம்ம சாஸ்திரமா சொல்ற போது எல்லாம் கிண்டல் பண்ணலாம். இப்ப விஞ்ஞான ரீதியாவே சொல்றான் அந்த நேரம் சரியானது இல்ல, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா. அது கிரகணம்ங்கிறான். ஆமா அப்படிதான் சொல்றான். சாஸ்திரம் சொல்றது மாதிரிதான் விஞ்ஞானிகள் சொல்றான். ஆனா நம்ம சாஸ்திரம் சொன்னாக்கா கிண்டல் பண்றாங்களே, அதே விஷயத்தான் அவங்களும் சொல்றான். போ அதனால அந்த நேரத்துல நம்ம பெரியவா சொன்னதான் கேட்கணுமே தவிர விஞ்ஞானிகள் சொன்னதை நம்ம கேட்டுக்க வேண்டிய தேவையில்லை. விஞ்ஞானம்ங்கிறது எப்பவுமே கருத்து மாறக்கூடியது, சாஸ்திரம் கருத்து மாறாது. அதனால நமக்கு நம்ம பெரியவா சொன்னதான் நாம கேட்க முடியும். நம்ம பாரத கலாச்சாரத்துல பெரியவா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றது நம்மளுடைய சம்பிரதாயம். சோ பெரியவா சொல்லிருக்கா. ஆமா நம்ம ஆமா நம்ம ரிஷிகள் பணம் காசுக்கா சுயலாபத்துக்கா பண்ணது இல்ல, மத்த எல்லாமே சுயலாபத்துக்கு பண்ற காரியம் தானே. நம்ம ஃபாலோ பண்றதுனால ரிஷிகளுக்கு என்ன லாபம், ஃபாலோ பண்ணலன்னா அவளுக்கு என்ன நஷ்டம். உண்மை உண்மை. இப்போ இந்த நட்சத்திரம் பிடிக்கிறது இவ பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாளே, அது எப்படி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ, கிரகணம் போது என்ன நட்சத்திரம் இருக்கோ அவள பரிகாரம் பண்ணணுமா? அன்னைக்கு மட்டும் இல்ல, ஜென்மானு ஜென்ம திரயம்னு இருக்கு. அதுல இருந்து அடுத்தடுத்த 9 3 9 27 இல்லையா, அந்த 9 பக்க நட்சத்திரம் வேற. எனக்கு கிரகணம் பிடிக்கிறதோ முதல் நட்சத்திரம், மறு நட்சத்திரம், இதெல்லாம் பரிகாரத்துக்குரிய நட்சத்திரம்னு. அதுல என்னைக்கு பிடிக்கிறதோ அந்த நட்சத்திரமே யாருக்காக இருந்தா அது கொஞ்சம் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அதுக்கு சாஸ்திரங்கள் உபராக சாந்தியே சொல்றா. அந்த உபராக சாந்திய நம்ம சாஸ்திரத்துவா பண்ணா ரொம்ப செலவாகும். நிறைய பேர் பண்றதுக்கு முன் வரது இல்லை. அது எப்படியா இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் இருந்தா தான் பண்ண முடியும் உபராக சாந்தியை. அது கிரகண காலத்துக்கு முன்னாடி பண்ணணுமா இல்ல கிரகணம் முடிஞ்சு பண்ணணுமா? அது இல்ல மறுநாளி தான் பண்ண முடியும். கிரகணம் பண்ற போது பண்ண முடியாது. அந்த பரிகாரங்கிறத மறுநாளி தான் பண்ண முடியும். கிரகணம் காலத்துல பொதுவா எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? கிரகண காலத்துல கிரகணம் பிடிச்சோன்னு முதல்ல குளிச்சுட்டு ஜபம் பண்றவா பண்ணுவா. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு காயத்ரி பண்ணலாம், வேற அவளுக்கு என்ன அபிப்பிராயமோ ஜபம் பண்ணலாம். தர்ப்பணம் பண்றவாளா இருந்தாக்கா நடுவுல தர்ப்பண காலம் வந்துடும். அதனால தர்ப்பணத்தை பண்ணிட்டு முடிவுல ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். அந்த தர்ப்பணம் சொல்லும் போது சூரிய கிரகணம் மத்தியமத்தை ஒட்டி பண்ண சொல்றா, சந்திர கிரகணம் மத்தியமத்துல இருந்து பண்ண சொல்றா, அதாவது சுக்லபட்சத்துக்கு கிட்டக்கவே பண்ண சொல்றாள். அது அதாவது விசேஷம். ஆமா, சுக்லபட்சத்தை நெருங்கியே இருக்கணும் அது பண்றது. எதனால அப்படி சொல்லியிருக்கா? சுக்லம்னா பகல்ன்ற காரணம். எப்பவுமே சுக்லபட்சம் விசேஷம். இப்போ சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சங்கிற மாதிரி பகல் இரவுன்னு தேவர்களுக்கு உத்தராயண பகல். ஆமா. இப்ப உத்தராயண தர்ப்பணம் தட்சிணாயன தர்ப்பணம் உண்டு இல்லையா? உத்தராயண தர்ப்பணம் உத்தராயணம் முடியறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறோம். தட்சிணாயன தர்ப்பணம் தட்சிணாயனம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறோம், இது முடியறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறோம். ஆமா, 2 தர்ப்பணம் உத்தராயணத்துக்குள்ளே வந்துடும். ஆமா, தேவர்களுக்கு 1 வருஷம் 6 மாசம் பகல் 6 மாசம் இரவுன்னு சொல்றோம். அந்த உத்தராயணம் அந்த மாதிரி அந்த பகல்லே தர்ப்பணம் அந்த மாதிரி சுக்லபட்சத்துக்கு விசேஷம். 2மே சுக்லபட்சத்துல அமையற மாதிரி வச்சிருக்கா. ஓகே. இப்போ சில பேர் கேக்குறா, நைட் வருதே, நைட் போய் நம்ம எப்படி பண்றது, நைட் தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. இல்ல, அந்த புண்ணிய காலம்ங்கிற போது பண்ணித்தான் ஆகணும். அந்தந்த நேரத்துல பண்ணி ஆகணும். நம்ம மத்ததெல்லாம் சூரிய உதிச்சுதான் பண்ணணும், சந்தியாவந்தனம் எல்லாமே சூரிய உதிச்சுதான். இது விதிவிலக்கு. கிரகணம்ங்கிறது விதிவிலக்கு. ஓகே ஓகே. இப்போ இதே நட்சத்திரம் இருக்கிறவா இந்தியாலே இல்ல, அமெரிக்கால இருக்கல, வேற தேசத்துல இருக்கான்னா அவளும் பரிகாரம். ஆமா, இல்ல அந்த ஊர்ல கிரகணம் தெரிஞ்சாதான் பண்ணிக்கணும். ஓகே.
இல்லன்னா தேவையில்லை. ஓகே. இப்ப அமெரிக்கால கிரகணம் இருக்கு, நம்ம கிட்ட இல்லனா அவ பண்ணுவா, நம்ம பண்ண தேவையில்லை அந்த மாதிரி. ஆமா, தேவையில்லை. எந்த ஊர்ல கிரகணம் கண்ணுக்கு தெரியுமோ அந்த ஊர்ல தான் அனுஷ்டானம் எல்லாம். ஓகே. இந்த சிக்கல் எல்லாம் உத்தேசம் பண்ணிதான் நம்மள பிராமணாலாம் வெளிநாட்டு போகக்கூடாதுங்கிறா. மத்தவளுக்கு இந்த சிக்கல் இல்ல, அவ போவா வருவா. நமக்கு தான் காலில் சங்கிலி போட்டிருக்க, அங்க எங்க போகாத, உனக்கு 1000 வேலை வச்சிருக்கேன்னு. நம்ம உதாசீனம் பண்ணி வெளியில போகும்போது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தவிர்க்க முடியாத கேள்வியா இருக்கு. இல்ல சில பேர் கேட்கறா, அதனால நான் அதை கூட தெளிவுபடுத்திக்கலாமே அப்படின்றாங்க. அதான் எந்த ஊர்ல கிரகணம் தெரியுமோ அந்த ஊர்க்கார ஆளுக்கு தான் அது, தெரியாத ஆளு கிடையாது. இந்த கிரகணத்தை கடைபிடிக்க வேண்டாம்ன்ற விதிவிலக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கர்ப்பம் இருக்கிறவா, குழந்தைகள், வயசானவங்க அப்படிலாம் சொல்றாங்களே, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இல்ல, அவளுக்கு கடைபிடிக்க வேண்டாங்கிறது யாருக்குமே கிடையாது, எல்லாருமே கடைபிடிக்கணும். வெளியில போகாதேங்கிற அவளதான், கர்ப்பிணிகளை வெளியில போகாதேங்கிறா. அவளும் அந்த நேரத்துல 4 நேரம் சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல அவளால. இப்போ உடம்புக்கு முடியலன்னா 4 நாளைக்கு கஞ்சி குடிங்க, ஒண்ணு சாப்பிடாதீங்க டாக்டர் சொல்றான், அப்ப பட்டினியா கிடக்கிறது இல்லையா? சரி. இல்ல, இவாளே விரும்பி ஒரு ஏகாதசி விரதமோ வெள்ளிக்கிழமை விரதமோ ஏத்துக்கிறா. கர்ப்பிணியா இருக்கிறா, குழந்தை நல்லா பிறந்தா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேங்கிறா. அந்த மாதிரி விரும்பி எடுத்துக்கிற நாள்ல பட்டினியா இருக்காளே, அப்ப ஒண்ணும் ஆறுதல் இல்லை இல்லையா? இல்லஜி, நம்ம 10 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆமா, அவ 10 மணிலேருந்து நைட் வரைக்கும் சாயங்காலம் சாப்பிடாம அவளால இருக்க முடியாத சூழ்நிலை வந்துருது. கர்ப்பிணிலாம் பரவாயில்லை அப்படின்னு தானே பொதுவா சொல்லுவா. கர்ப்பிணிலாம் இல்ல பரவாயில்லைங்கிறது நாமளாவே முடிவு பண்றது. எதையுமே பரவாயில்லைன்னு அனுமதிக்க கூடிய உரிமை நமக்கு இல்லை. அவரவர்களுக்கு வேணுங்கிற போது இருந்துன்னு இருக்கா, அதையும் பாக்குறோம் இல்லையோ? கிரகணத்தையே விட்டுருவோம். ஒரு ஏகாதசி விரதமோ வெள்ளிக்கிழமை விரதமோ அந்த பொம்மநாட்டி முடிவு பண்ணா அன்னைக்கு அவ பட்டியா இருக்காளா இல்லையா? எல்லாருமே அப்படிதான். அப்போ உனக்கு அதுல மனசு லைசா இருக்க முடியும், அஸ்ரத்த இருந்தா இருக்க முடியாது. வயசானவா, குழந்தைகள், கை குழந்தை, அவெல்லாம் எல்லா சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றும் கிடையாது, லிக்விடா அவளை கொடுக்கலாம். அவ பசி தாங்க மாட்டான் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுங்கிறது ஒரு 10 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கு மேல அது குழந்தைகள் கேனக்குள்ள வராது. வயசானவாளை எந்த வயசு வரைக்கும் வச்சுக்கலாம்? வயசானவாளுக்கும் மனோபாவம் தான் பெரிய முக்கியம். எவ்வளவு வயசானாலும் ஏகாதசி விரதத்தை முழுசா இருக்கணும்னு நினைக்கிற போது அவ இருக்கிறா, இருந்துட்டு இருக்கா. இன்னமும் தண்ணி கூட குடிக்காம இருக்கா. மனசுல வைராக்கியம் இருக்காங்கிறதா கேள்வி. மனசுல வைராக்கியம் இருக்கலாம், இல்ல அலட்சியமா இருந்தா அப்புறம் என்ன வேணா பண்ணலாம், அப்புறம் கேள்வி கேட்க வேண்டாம். இப்ப வர கிரகணம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கிறது ஜி? எந்த நட்சத்திரம் எல்லாம் பிடிக்கிறது? புனர்பூசம், விசாகம். ஆமா, அந்த நட்சத்திரக்கார அது பரிகாரம் பண்ணிக்கணும்னு சோமோபராக சாந்தி செய்து கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்கா. ஆமா ஆமா, உபராகம்ங்கிறது கிரகணம் தான். இப்போ இந்த கிரகணத்துல பூர்ண கிரகணம், பார்ஷ்வ கிரகணம்லாம் சொல்றாளே. ஆமா ஆமா, அது எப்படி? அது அதுலயும் உங்களுக்கு ராகு கிரஸ்தம் கேது கிரஸ்தம் அதுல போட்டிருப்பான், பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பான். இதுல வந்து கேது கிரஸ்தம்னா ராகு கிரஸ்தம் போட்டிருப்பான். இது ராகு கிரஸ்தம் போட்டிருக்கா. ராகு கிரஸ்த சந்திர. ஆமா ஆமா, ராகு கிரஸ்தம். ஆமா, அப்ப ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் என்றால் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ராகுவினால பிடிக்கப்படுறது ராகு கிரஸ்தம், கிருஷ்ணவர்ணம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நடக்கிறது முழு சந்திர கிரகணம். சிலது கொஞ்ச நேரம் பிடிச்சு விட்டுடும், இது அப்படி இல்லை, முழு கிரகணமா இருக்கு. அந்த சந்திரனை முழுசாவே மறைய வைக்கக்கூடியதா இருக்கு. சில சமயம் சைடு மறைச்சிட்டு விட்டுடும், இது முழுசா மறைக்கிறதா இருக்கு முழு கிரகணம். அது பாதியில சைடுல மறைச்சு விட்டா பார்ஷ்வ சந்திர கிரகணம். பார்ஷ்வ சந்திர கிரகணம். ஆமா, நம்ம இங்கிலீஷ்ல பார்ஷியாலிட்டி இல்ல பார்ட் அப்படின்னு அது மாதிரி பார்ஷ்வ சந்திர கிரகணம். இது ஆமா, இது பூர்ண சந்திர கிரகணம். இன்னமும் பல வீரியம் அதிகம். கரெக்டா? ஆமா, அதுல இன்னொன்னு போட்டுக்காம பாருங்க, கிரஸ்தோதயம்னு ஒண்ணு போட்டுக்காம பாருங்க. அது அடுத்த மாசம் வர்றது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமையில முழு சந்திர கிரகணம் வருது.
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிரஸ்தோதயம் போடலாம். செவ்வாய்க்கிழமை நிகழக்கூடிய கிரஸ்தோதய சந்திர கிரகணம் இல்லையா? கிரஸ்தோதயம் போட்டிருக்கா? அது சந்திரன் உதிக்கிற போதே கிரகணத்தை பிடிச்சுட்டே உதிக்கலாம். கிரஸ்தோதயம்னா உதிக்கும் போதே. ஆமா, அது சந்திரன் உதிக்கிற போதே கிரகணத்தோடயே உதிக்கிறாங்க. அதான் வித்தியாசம். இல்ல வெறும் சந்திர கிரகணம் கேட்டா வேற, உதிச்சதுக்கு அப்புறம் வருது. கிரஸ்தோதயம்னா கிரகணம் பிடிச்சபடியே உதிக்கிறான். நமக்கு இந்தியால எப்படி வருது? இந்தியாவில் நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே. கிரஸ்தோதயம் தானே. இது வந்து பாம்பு பஞ்சாங்கிறது தஞ்சாவூர் ஜில்லாவுடைய கணக்குக்கு வச்சிருக்காவா. 2 நிமிஷம் 5 நிமிஷம் வித்தியாசப்படலாமே தவிர அனுஷ்டானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அது இல்ல கிரகண ஆரம்பம் 9 மணி போட்டிருக்கா. ஆமா, அப்பவே அது கிரஸ்தோதயம் தானே. அதுவும் முழு சந்திர கிரகணம் மாசி மாசம் 19 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படின்னு போட்டுருக்கோம். அதுவும் அதுதான் கிரஸ்தோதயம். 2வது கிரஸ்தோதயம் இல்லையே. ஆவணி மாசம் 22ஆம் தேதி இன்னைக்கு ஒரு கிரகணம் போட்டிருக்காளே. ஆமா, இதானே 7 அண்டு 8 9 2 நாளும் இரவு முழுக்க 7 நைட் 8 பகல் அப்படி போட்டிருக்கா. இங்கிலீஷ் டேட்ல அப்படி போட்டிருக்கா. ஆமா 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 ஆமா. இதுல கிரஸ்தோதயம் தான் அது. 11 மணி 41 நிமிடம் மத்தியமம் போட்டிருக்கா. அப்பதான் கிரகண தர்ப்பணம். ஆமா ஆமா கரெக்டா. ஆமா 11:40. அப்போ 1:26க்கு விடுறதுன்னு போட்டிருக்கா. அப்போ கிரகண காலத்துல முதல்ல ஸ்நானம் பண்ணிடணும். ஸ்நானம் பண்ணி பிடிச்ச உடனே குளியல். பிடிச்ச உடனே குளிச்சுட்டு ஜபங்கள் ஏதாவது பண்ணி. ஆமா, இது கிரகண ஏதாவது ஜபம். ஒண்ணுமே எனக்கு கேட்டா காயத்ரி ஜெயமே பண்ணலாம். காயத்ரி ஜெயம் செய்யலாம். ராமநாமா கூட சொல்லிட்டு இருக்கலாம். கரெக்டா. ஊனல் போட்டு உபநயனம் பண்ணி சந்தியானம் பண்றவாளா இருந்தா காயத்ரி தான் பண்ணணும். ஏன்னா பல காலம் சந்தியானம் ஒழுங்கா பண்றது இல்ல. ஸ்திரீகள்லாம் சொல்றேன் நான். ஸ்திரீகள் என்ன ஜபம் பண்ணலாம்? ஸ்திரீகளுக்கு அது அவா இஷ்டம், இது வேணா பண்ணலாம். ராமநாம ஜபம், சிவராம இது வேணா பண்ணலாம். சரி. அப்போ அவள்ல உடம்பு முடியாது, ஆரோக்கிய குறைவா இருக்கிறவா இருந்தா விட்டு ஸ்நானம் பண்ணா போறோம்னு வச்சுக்கலாம். பிடிச்ச ஸ்நானம் 2 ஸ்நானம் அவளுக்கு பண்ண கஷ்டம். சரி. ஆரோக்கியம் இல்லாதவா, வயசானவா, இவெல்லாம் ஒரு ஸ்நானம் போறோம்னா விட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம், பிடிச்ச ஸ்நானம்னா. ஆனா அந்த சமயத்துல மற்ற துணிகள் எல்லாம் தொடாம ஒதுங்கி இருக்கணும். படுக்கை எல்லாம் படுக்கப்படாது, இல்லை எல்லாத்தையும் நினைக்கிற மாதிரி ஆயிடும். மெத்த எல்லாம் படுத்துட்டு இருந்தா வெறுமனே சுண்ட விரிச்சு போட்டு படுத்து பழகிக்கணும். இதுல மத்தியமம் வரைக்கும் ஜபம் பண்ணணும். மத்தியமத்துக்கு அப்புறமா ஆமா பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டா. தர்ப்பணம் பண்றவா. ஆமா ஆமா. அப்ப ஒரு ஸ்நானம் உண்டா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்நானம். மத்தியமத்துல ஸ்நானம் வராது. பிடிச்சோன்னு ஸ்நானம் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல ஒண்ணு, முடிவுல ஒண்ணுதான். நடுவுல ஸ்நானம் கிடையாது. நடுவுல கிடையாது. சரி. தர்ப்பணம் முடிஞ்சிட்டும் கிரகண காலம் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும். கரெக்டா. ஆமா, வெயிட் பண்றது போது ஜபத்தை பண்ணிக்கலாம் அந்த சமயத்துல. ரொம்ப நன்றி. உங்களோட நிறைய நேரத்தை இது பண்ணி எல்லாரும் ஸ்ரத்தையா இந்த மாதிரி சந்திரகிரகணம், பூர்ண சந்திரகிரகணம் வருது, உதயம் போதே சந்திரகிரகணம் வருது, அது எல்லாரும் விடாம தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற கோஷம் நிறைய கட்டாயம் பண்ணணும் இருக்கேன். நிறைய எல்லாரும் ஸ்ரத்தையா அந்த காலத்திலே பண்ணுவா அப்படின்னு சொல்லி உங்க சார்பாவும் இந்த யூடியூப்ல பார்த்துங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் கிரகண காலத்துல முதல்ல குளிச்சுடணும், உடனே ஜபங்கள் பண்ணணும். தர்ப்பண காலம் வரும், மத்தியமத்துக்கு அப்புறம் தர்ப்பண காலம் வரும்போது தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் முடிஞ்சு குளியல் கிடையாது. இந்த தர்ப்பணத்துக்கு பிரம்மேக்கியம் கிடையாது. தர்ப்பண காலம் முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் போய் நிலாவை பார்க்கணும். கரெக்டா. ஆமா, அந்த கிரகணம் விட்ட விமோசனமான சூரியனை சந்திரனை பார்க்கணும். ஆனா சில மேகம் மூடின்றது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வானத்தை பார்த்துட்டா போதும். அப்ப பஞ்சாங்கத்தை போட்ட காலத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா மழை காலத்துல வந்து தெரியாது, சூரியனோ சந்திரனோ தெரியாது. அதனால அதாவது ரொம்ப பிரதானமா வச்சுக்கணும்னா தெரிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த வாட்டி இந்தியால பாரத தேசத்துல கிரகணம் வருது. எல்லோரும் கடைபிடித்து அத வர பன்மடங்கு 1000 மடங்கு பலன் இருக்கு. அது எல்லோரும் பெற்று அவ சந்ததி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். பெரியவா வந்து முன்மாதிரியா இருந்து நடத்தணும். கண்டிப்பா 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 மாமா. ரொம்ப நன்றி மாமா, உங்க நேரத்தை ஒதுக்கி. நமஸ்காரம். நம்ம யூடியூப் சேனல்ல கோசம் நீங்க உங்க டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நமஸ்காரம், சந்திப்போம். ராம் ராம். ராம்.